அப்படி இஸ்லாமிய அடையாளங்களின் மீது இன்றைக்கு ஒரு வெறுப்புணர்வை உமிழ்வதுதான் நடக்கிறது. அவ்வப்போது தொப்பி குறித்தும் தாடி குறித்தும் புர்கா குறித்தும் பாங்கு சொல்லுவது குறித்தும் இன்ன பிற இஸ்லாமிய அடையாளங்களை குறித்தும் முன்வைக்கப்படுகின்ற மிக மோசமான அறிவுடைமை இல்லாத விமர்சனங்கள் எல்லாம் இதோ இங்கே தமிழ்நாட்டிலேயும் கூட தொப்பியும் தாடியும் ஒரு விமர்சன பொருளாய் குழப்பம் விளைவிப்பதற்காக வேண்டி பலரால் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு விபத்து நடக்கிறது. விபத்துல காரில ஒரு ஆதீனம் செல்லுகிறார். எதிரில ஒரு கார் வருகிறது. ஏதோ ஒரு சிறிய ஒரு ஆக்சிடென்ட் அல்லது இன்சிடென்ட், அது ஒரு மோதல், அவ்வளவுதான். அதை என்னை கொல்ல வந்தார்கள், தொப்பியும் தாடியும் வைத்திருந்தார்கள் என்று தான் வகிக்கிற பொறுப்புக்கும் இருக்கிற சன்னிதானத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை ஒரு ஆதீனம் பேசி இருப்பது தமிழகத்தில் சர்ச்சையாக இருக்கிறது. பச்சையாகவே ஒரு மின்னல் வேகத்தில் வரக்கூடிய காரின் உள்ளுக்குள்ளே இருந்தவர் கொலை செய்ய வருகிறார் என்றும் அவர் தொப்பியும் தாடியும் போட்டிருந்தார் என்பதை எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் இவர்கள் கண்டுபிடித்திருப்பது ஒரு மிகப்பெரிய விந்தை.